நீங்கள் நினைக்கிறபடி உங்கள் ஆசீர் உங்களை தேடி வராது. நீங்கள் நினைக்கிறபடி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அது கடவுளுடைய சித்தம் கிடையாது, அவருடைய திட்டம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? அவர் ஆசீர் வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? வியாதியிலிருந்து சுகம் அடையணும், அதானே வேணும். ஆனால் அதுக்காக இன்ன மாதிரி நடந்தாதான் எனக்கு சுகம் வரும், நான் குணம் அடைவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு வேளையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறப்போ உங்கள் மனசில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் உங்கள் உறவினர்களில் ஒருத்தர் இந்த குறிப்பிட்ட வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த செய்தி உங்களுக்கானது, கேட்டுக்கோங்க. உங்களை பொறுத்த மட்டும் இந்த வியாதியால் தான் உங்கள் பாட்டி இறந்து போனாங்க, உங்கள் அம்மாவும் அதே வியாதியால் தான் இறந்து போனாங்க. இப்போ அதே வியாதி உங்களுக்கு வந்திருக்குது, அல்லது உங்கள் குறிப்பிட்ட அந்த உறவினருக்கு வந்திருக்குது. அந்த உறவினருடைய பாட்டி அம்மா எல்லாருமே அதே மாதிரியான வியாதியால் இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களை இந்த வியாதி எதுவுமே பண்ணிக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் தெய்வத்தின் மீது ஆழமான நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. நீங்கள் தலைமுறையில் நடந்த காரியத்தின் மீது அல்ல, மாறாக தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. தெய்வம் சுகப்படுத்துவார். இப்போ தெய்வம் உங்களை சுகப்படுத்துவார் என்று நம்பக்கூடிய நீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை பார்க்கிறீங்க. அடுத்தவர்களுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் பண்ணி அவர்களை இந்த குறிப்பிட்ட நோயில வியாதியில இருந்து வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்னு. அப்போ இப்போ நீங்க உங்க நம்பிக்கை கொஞ்சமாக உங்க பாட்டி கிட்ட இருந்து உங்க அம்மா கிட்ட இருந்து அந்த சிச்சுவேஷன் எல்லாம், அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம், அதில் எல்லாம் வச்சிருந்த அந்த நம்பிக்கையோ அல்லது அந்த ஒரு காரியத்தையோ நீங்க அங்க வச்சிக்காம இப்போ அதை அங்கிருந்து எடுத்து தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றபடியால் இப்போ நீங்கள் சுற்றுப்புற சூழலை பார்த்து அங்கே நம்பிக்கை வைக்கிறீங்க. என்ன சுற்றுப்புற சூழல்? உங்கள் போன்ற வியாதியோட இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு வியாதி அற்புதமான விதமாக சுகமடைந்தது. எப்படி? மருந்து மாத்திரைகள், ஜெபம் இவற்றின் மூலமாக கொஞ்சமாக மாறி, உடனடியாக இல்லை, கொஞ்சமாக மாறி ஒரு நாளில் வியாதி முழுவதுமாக இல்லாது போனது. 10 வருஷமாகவோ 5 வருஷமாகவோ அல்லது 5 மாதமாகவோ இருந்திருக்கக்கூடிய அந்த வியாதி இப்போ இன்னைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும் முழுவதுமாக சுகமடைந்திருச்சுது. ஒவ்வொரு தடவையும் வைத்தியர்கிட்ட போகிற வேளையில் அவங்க ரிப்போர்ட் நல்லபடியாக, இட் வாஸ் வெரி ப்ரோக்ரெசிவ். அவர் நல்லபடியாக சுகமடைஞ்சு ஆரம்பத்தில் ஒரு 80% இருந்தது, இப்போ 70லேருந்து 60 அப்படியே வந்து குறைஞ்சு கடைசியாக போன வாட்டி டாக்டர்கிட்ட போன வேளையில் டாக்டரே சொல்லிட்டார், எல்லாம் முடிஞ்சிருச்சு, யூ ஹீல்ட். இப்போ உங்களுக்கு என்ன? சரி, மருந்து மாத்திரையில் எடுத்துக்கிட்டாங்க, டாக்டரை போய் பார்த்தாங்க, ஆண்டவரில் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இதே தான் நானும் பண்ணிக்க போகிறேன், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கும் அவரை போன்று சுகம் கிடைக்கும். ஒருவேளை அவருக்கு 10 வருடமோ அல்லது 5 வருடமோ அல்லது 5 மாதங்களோ எடுத்து சுகம் கிடைத்தது போல நானும் ஐ எம் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் பட் ஐ வில் கெட் ஹீல் பிகாஸ் ஐ நோ. அவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு தெரியும் அவங்கள போல எனக்கு சுகம் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டா? அவங்கள சுகப்படுத்தின அதே தேவன் தான் உங்களை சுகப்படுத்த போறாரு. ஆனால் அவங்கள சுகப்படுத்தின அதே போன்று the same type of healing you are not going to receive. என்ன தெரியுமா? அவர்களுக்கான திட்டம் வேறு, உங்களுக்கான திட்டம் வேறு. அவர்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சப்போ அவங்களுக்குன்னு ஆண்டவர் திட்டத்தை போட்டார். அந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்க சுகமடைவது குறிப்பிட்ட இந்த நாளில். ஆகவே அவர்களுடைய அந்த விடுதலை, அந்த ஆரோக்கியம், it was a gradual process. கொஞ்சமாக தான் நடந்தது. ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல. உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், it will be like that. It will be an instant healing. அது எப்படி நடக்கும்? முடியாதே. இங்கே வியாதி இப்போ 80% இருக்குதே, அது 80லேருந்து 70 வந்து 70லேருந்து 60 வந்து. நோ, டோன்ட் worry.
உங்க ஆண்டவர், நீங்க நேசிக்கிற ஆண்டவர் உடனடியாக உங்க வியாதியை சுகப்படுத்தக்கூடியவர். அவர் உடனடியாக பண்ணி கொடுப்பாருங்க. He will do it instantly. அவர் நீங்க நினைக்கிறபடி தான் ஒரு காரியத்தை பண்ணுவார் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு நற்செய்தியில பாருங்க, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க மெஸ்ஸியா வருவது வேற இடத்துல இருந்து. இஸ் நாட் கோயிங் டு கம் ஃப்ரம் கேலிலி. அவர் கேலிலியாவில் இருந்து வரப்போவர் கிடையாது, நாசரேத்தில் இருந்து வரப்போகின்றவர் கிடையாது. அதானே அவர்கள் நினைத்தது. அவருடைய நினைப்பின் படிதான் மெஸ்ஸியா வந்தார் கிடையாது. மெஸ்ஸியா அவர் வருகிற பொழுது எங்கிருந்து வருவார் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு தான் தெரியும். மெஸ்ஸியா வந்தார் தெய்வத்திடம் இருந்து. இவர்கள் நினைத்தபடி அங்கு மீட்பு அமையவில்லை. தெய்வத்தின் திட்டத்தின் படிதான் மீட்பு கொண்டு வரப்பட்டது. மெஸ்ஸியா வந்தார். அதே போன்றுதான் அன்னைக்கு ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் ஒரு பெரிய பிரச்சனை முன்னாடி போய் நின்னாங்க. செங்கடல். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கடல் பிரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் 80%, 70%, 60% கொஞ்சம் கொஞ்சமாக தான் வியாதி குணமடையணும். அதுபோல தான் அன்னைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த செங்கடல் ரெண்டாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரிஞ்சிருக்கணும். மாசக்கணக்கு எடுத்திருக்கணும். அப்படியே நடந்துச்சுது. இட் வாஸ் அன் இன்ஸ்டன்ட் திங். உடனடியாக ரெண்டாக பிளந்தது. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வியாதி உடனடியாக சுகமடையும். ஒரு நாள் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்ப்பீங்க. பார்க்குற வேளை டாக்டர் சொல்வார், எங்கே இதை காணோம், எல்லாம் போயிடுச்சு. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி வெல். ராத்திரி பூரா வலைய போட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இத்தனை மாசமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வியாதி சுகமடைவதாக இல்லை. திடீரென்று காலையில் வலைய போட்டாங்க, வலை கிளியும் அளவுக்கு பெரும் மீன்பாடு. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். ஆண்டவர் உங்களது ஆரோக்கியத்தை திருப்பி கொடுக்கின்ற பொழுது, அந்த ஆரோக்கியம் உங்கள் உடம்புல தெரிகிற பொழுது, நீங்கள் இதுவரைக்கும் அனுபவிச்சு இருக்காத ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது வியாதியிலிருந்து சுகமடைகின்ற நிலை மாத்திரமல்ல, ஏனைய காரியங்கள் தான். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, வெளிநாட்டு பயணம் இன்னைக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இப்படி எத்தனையோ காரியங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு நிகழணும் அப்படின்னு சொன்னால் இன்னைய நற்செய்தியை நீங்கள் நம்பி ஆகணும். ஏன்னா இயேசு ஆண்டவரை இதற்கு ஒரு சிறந்த சாட்சி. எல்லாருடைய கருத்தை முறியடிச்சு விட்டு அவர் மெஸ்ஸியாவாக அப்படியே வந்து நிற்கிறார். மற்றவங்களால் ஏற்றுக்க முடியலை. அதற்காக அவர் மெஸ்ஸியா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் மூலமாக மீட்பு வரல அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியுமா? அவர் தான் மீட்பை கொடுத்தவர். ஆகவே சொல்லுகிறேன், அன்பின் உள்ளங்களே, நீங்கள் நினச்சபடி உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. நீங்கள் நினச்ச விதத்தில், ஆனால் நிச்சயமாக உங்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் உறுதியாக இருங்க. நான் நம்புகிறேன், என்னால் நம்ப முடியுது. இன்னைக்கு நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும், ஆண்டவர் இந்த நிலையும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீ இருக்க வேண்டிய நிலைக்கு நான் உன்னை அழைத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், நீ வரக்கூடிய பாதை கடினமாக இருக்கலாம். ஏன் உன்னை நான் கடினமான பாதை கூட கூட்டிக்கிட்டு வர்றேன் தெரியுமா? அப்போதான் உன்னுடைய விரோதியால் அந்த பாதை கூடாக வர முடியாது. ஸோ ஆண்டவர் நீங்கள் நினச்சபடி உங்கள் காரியம் நினச்ச விதத்தில் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். ஆனால் நிச்சயமாக உங்கள் வியாதி உங்களை விட்டு போவது உறுதி. உங்கள் பாட்டி போலையோ உங்கள் அம்மா போலையோ உங்கள் வியாதி உங்களை மரணத்துக்கு கொண்டு போய் விடாது. மகிழ்வின் நாட்களை, சிறப்பின் நாட்களை, ஆரோக்கியத்தின் நாட்களை நீங்கள் காணத்தான் போகிறீங்க. உங்கள் குடும்பம் எப்போதும் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, ஒற்றுமையின்மையில் இருக்காது. சந்தோஷமாக, அமைதியில், ஒற்றுமையில், மகிழ்வோடு வாழத்தான் போகுது. வெளிநாட்டு பயணம் பார்த்துருக்க உங்களுக்கு வந்து சேரப்போகுது. திருமண வரன் சீக்கிரமாகவே அமைய போகுது. மற்றவங்களுக்கு நடந்தது போன்று அல்ல, இன்ஸ்டண்டாக, உடனடியாக ஒரு நாளில் இதெல்லாம் கைகூட போகுது. இவையெல்லாம் கைகூடி வாழ்க்கையிலே மகிழ்வின் உச்சங்களை தொட்டுக்கொண்டு சிறப்போடும் செழிப்போடும் வாழ்ந்து சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.